ஈரோடு அதிமுகவுக்கு இனிமே கிடையாது அப்படின்னு சொல்றத இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஈரோடு தொகுதி முழுவதுமாகவே செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு நபர்கள், இவங்க எல்லாருமே அதிமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவை விட்டு விலகுவதாகவும் செய்திகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதிமுகவுக்கு இது பெரும் பின்னடைவு தானா அப்படின்னு பார்த்தா எஸ், இது பெரும் பின்னடைவு. எலெக்ஷனுக்கு இன்னும் 6-7 மாதங்கள் தான் இருக்கு. அதுக்கு நடுவில் திமுக ஏதாவது செஞ்சு அதிமுகவுக்கு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் வேணாம், திமுக அங்கே சேஃபா இருங்க, நாங்க சிக்கலை பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களே சிக்கலையும் உருவாக்குகிறார்கள். அதுக்கான சொல்யூஷனும் தேட முடியாம மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் அமித்ஷா அவர்கள் வந்து ஏகப்பட்ட இடத்துல நிறைய சொல்லிட்டார். எப்பா கூட்டணி தான் முக்கியம், அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட வளர்ச்சிலாம் இருக்கக்கூடாது, பொதுவான வளர்ச்சி தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா கூட இங்க எல்லாரும் பிச்சுக்கிட்டு இருக்காங்களே சார், என்ன செய்ய போறீங்க அமித்ஷா ஜி அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் இப்போது கேட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அடுத்ததா இங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கும்போது திமுக 2வது முறையாக அடுத்த 5 வருஷத்துக்கும் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைக்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இப்போது வந்து நாம் நிற்கிறோம். ஏன்னா எதிர்கட்சிகள் பலமா இருந்தாதான் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு புயல் அப்படிங்கிறது உருவாகும். அந்த புயலில் ஆளும் கட்சி ஜெயிக்க போகுதா எதிர்கட்சி ஜெயிக்க போகுதா அப்படிங்கிற ஒரு சண்டை உருவாகும். ஆனா இங்கதான் சண்டையே இல்லையே. சண்டை செய்யறதுக்கு ஆள் எங்கப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல நான் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி திமுக ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க.